கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறோம். இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம் என்ற நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மோடு பேசுகிற, ஆசீர்வதிக்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த நேரமாக இதை அமைத்து தந்திருக்கிறார். கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் ஜாய் டிவி பார்க்கிறீர்களோ, இந்த செய்தியை கேட்கிறீர்களோ, தேவன் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஒரு செய்தியை கேட்க இருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கும்போது வேதத்தை நாம் சரியாய் கவனித்து பார்த்தால் எசேக்கியேல் 36:26 நவமான இருதயத்தை நமக்கு ஆண்டவர் தருகிறார். நவமான இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இருதயம் என்ன இருதயம்? தேவன் நமக்கு ஒரு இருதயம் தருகிறார். அது நவமான இருதயம், அதாவது புதிதான இருதயம். அப்போ இதற்கு முன்னாடி இருந்த இருதயம் கல்லான இருதயம், சதையான இருதயம், கல்லாகவும் சதையாகவும் செயல்பட்ட இருதயம். கல்லான இருதயம் என்று சொன்னால் உணர்வே இல்லாத இருதயம். சதையான இருதயம் என்று சொன்னால் அது மாம்சீகமாக செயல்படுகிற இருதயம். ஆனால் தேவன் நமக்கு எப்படி இருக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார் என்று சொன்னால் புதிய இருதயமாக, நவமான இருதயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இதை மாற்றுகிறவர், இதை செயல்படுத்துகிறவர் தேவ ஆவியானவர். மத்தேயு இதை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மத்தேயு 12:35 நல்ல மனுஷனுடைய இருதயம் ஒரு நல்ல பொக்கிஷ சாலை. நல்ல மனுஷனுடைய இருதயம் நல்ல பொக்கிஷ சாலை. தேவன் இப்படித்தான் நம்மளை மாற்ற விரும்புகிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்முடைய இருதயம் புதிதானதாக இருக்க வேண்டும், நல்ல இருதயமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை குறித்து தேவன் நம்மிடத்திலே பேசும்படியாக இன்றைக்கு விரும்புகிறார். நல்ல மனுஷனுடைய இருதயம் நல்ல காரியங்களை யோசிக்கும், நல்ல காரியங்களை பேசும், நல்ல காரியங்களை தியானிக்கும், நல்ல காரியங்களை குறித்தே சிந்தனை பண்ணி கொண்டிருக்கும். ஆனால் நவமான இருதயம், நவமான தேவனுடைய புதிய காரியங்களை சிந்தித்து புதிய வழியிலே நடந்து புதிதாய் அடுத்து செயல்பட வேண்டிய காரியங்களிலே ஆவியானவர் நடத்துவார். இதற்கு விரோதமாக இருக்கிறதான, இதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதான கெட்ட இருதயம். கெட்ட இருதயம் என்று ஒன்று இருக்கிறது, நல்ல இருதயம் என்று ஒன்று இருக்கிறது. தேவன் நமக்கு புதிய இருதயத்தையும் நல்ல இருதயத்தையும் நமக்குள்ளே சிருஷ்டிக்க விரும்புகிறார். நல்ல மனுஷன் என்று பெயர் பெறுவதற்கு காரணம் அவனுடைய இருதயத்தின் செயல்பாடுகள் தான். யார் நல்ல இருதயம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல மனிதன் என்று அழைக்கப்படுகிறார்கள். கெட்ட விஷயத்தினால் நிரப்பப்பட்ட இருதயம் உடையவர்கள் கெட்ட மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். வேதம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் இருக்கிறது. மத்தேயு 12:33 நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், இது போல நல்ல மனிதன் நல்ல காரியங்களை செய்வான். இப்போ தேவன் விரும்புகிறது நல்லது அப்படிங்கிறத தான் ஆண்டவர் விரும்புகிறார். கெட்டது அப்படிங்கிறத தேவன் விரும்பவில்லை. நம்மை நல்லவர்களாக வைத்திருக்கவே விரும்புகிறார். அவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட வந்துட்டா தேவன் நமக்கு நல்லதாக மாற்றுகிறார்,
புதிதானதாக மாற்றுகிறார். கெட்டவைகளை நீக்கி போடுகிறார். அது யாரை கொண்டு செய்கிறார்? ஆவியானவரை கொண்டு செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செய்கிறார். மனித முயற்சினால் அது நடப்பதல்ல. மனித முயற்சினால் நடந்துவிட முடியாது. மனிதர்கள் தன்னை அர்ப்பணிக்கும் போது தேவன் அந்த புதிதான இருதயத்தை, நல்ல இருதயத்தை நமக்குள்ளே சிருஷ்டிக்கிறார். ஆகையினால இன்றைய காலகட்டங்களில் நாம் தேவன் விரும்புகிற நல்ல இருதயமுடையவர்களாக, புதிய இருதயமுடையவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு இன்றைக்கு போதிக்கிறார். கெட்ட இருதயம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் நம்ம பார்க்க இன்றைக்கு செய்தியை கேட்க இருக்கிறோம். நல்ல இருதயத்துக்கு 7 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கெட்ட இருதயத்துக்கு 7 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கெட்ட இருதயம் எப்படி இருக்கும்? எசேக்கியேல் 36:26 கல்லான இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லான இருதயம் அப்படின்னு சொன்னால் அது எந்த விஷயத்துக்கும் உணர்வு இருக்காது. உணர்வில்லாத இருதயம் தான் கல்லான இருதயம். கல் எப்படி இருந்த இடத்துல அப்படியே இருக்குதோ அதுபோல் அந்த மனிதனிடத்துல எந்த மாற்றமும் இருக்காது. அப்படியே இருந்த வண்ணமாகவே இருப்பான். கல் போல இருந்த வண்ணமாகவே இருப்பான். அந்த கல்லான இருதயம் உள்ள மனிதர்களிடத்துல எந்த ஒரு நற்காரியமும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுபோல ஸ்தோத்திரம், எபிரேயர் 3:12 வாசிக்கும்போது அவிசுவாசம் உள்ள இருதயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் ஒருவருக்குள்ள விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க இருதயம் அவிசுவாசம் உள்ள இருதயம். எதையுமே ஆண்டவரை பற்றி விசுவாசமே அவங்களுக்கு வராது. இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கதையாகவே நினைப்பாங்க. விசுவாசிக்க மாட்டாங்க. அவிசுவாசம் தான் நிறைய அவங்க இருதயத்துக்குள்ள இருக்கும். அவிசுவாச எண்ணங்கள், அவிசுவாசமான காரியங்கள் தான் அவங்க இருதயத்துக்குள்ள இருக்கும். அவிசுவாசம் உள்ள இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. கல்லான இருதயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணும்? நல்ல இருதயமாக இருக்கணும். புதிய இருதயமாக இருக்கணும். இப்படி ஆண்டவர் நம்மை இது வேண்டாம் இது வேண்டும் என்று நமக்கு பிரித்து பேசி நம்மை உருவாக்குகிறார். இது யார் செய்வாங்க அப்படின்னா அறிவுள்ளவர்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள் இதை யோசிப்பாங்க. நம்ம கல்லா இருக்கக்கூடாது, கெட்ட இருதயமாக இருக்கக்கூடாது, அவிசுவாசம் உள்ள இருதயமாக இருக்கக்கூடாதுன்னு அதிலிருந்து விலகி ஆண்டவர் விரும்புகிற புதிய இருதயத்தை அவர் தங்களுக்குள்ளே ஆவியானவர் உதவியினாலே உருவாக்கி கொள்ளுகிறார்கள். நல்ல இருதயமாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். நற்காரியங்களை பேசுகிறார்கள். கெட்ட இருதயத்திலிருந்து என்ன வரும்? கெட்ட காரியங்கள் வரும். கெட்ட இருதயத்திலிருந்து கெட்ட சிந்தனைகள் வரும். இதெல்லாம் நிறுத்திட்டு நல்ல காரியங்களை பேசும்படி, தேவனுக்கு அனுசரணையான வார்த்தைகளை பேசும்படி பக்குவப்பட்ட இருதயம் தான் நல்ல இருதயம். இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கும் போது எபிரேயர் 13:9 நாம் பார்க்கும்போது ஸ்திரப்படும் இருதயம், ஸ்திரப்பட்ட இருதயம். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா ஸ்திரப்படுத்தப்பட்டு இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பக்குவப்படுத்தப்பட்டு இருக்கணும். அது தேவன் விரும்புகிற வேதத்தின்படி அது சரி செய்யப்பட்டு இருக்கணும். ஸ்திரப்படுத்தப்பட்ட இருதயம். ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை நமக்குள்ளே உருவாக்கும்படிக்கு விரும்புகிறார். அப்படி நம்மை அர்ப்பணித்து அந்த காரியங்களுக்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கிருபையினால நிரப்பி நம்மை வழிநடத்த நாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை சரி செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் நம்ம வேத பாட கூட்டங்களுக்கு செல்லுகிறோம், வீட்டு கூட்டங்களுக்கு செல்லுகிறோம். அதற்காகத்தான் காத்திருப்பு கூட்டங்களுக்கு செல்லுகிறோம். நம்மை சரிப்படுத்தும்படியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரியைகளை வெளிப்படுத்த இருக்கும். சகோதரர்கள் கூட்டங்கள், சகோதரிகள் கூட்டங்கள், பொதுவாக சபைகளிலே 7 நாளும் 7 கூட்டங்களை நடத்துவார்கள். இதெல்லாம் எதற்கு அப்படின்னா நம்மை ஸ்திரப்படுத்துவதற்கு, நம்மை சரிபடுத்துவதற்கு, கிருபையினாலே நிரப்பிக் கொள்வதற்கான இருதயத்தையுடையவர்களாய் மாற்றப்படுவதற்கு. அப்போ எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா
எபிரேயர் 3:12 சொல்லுகிற பிரகாரமாக பொல்லாத இருதயம் நமக்குள்ள வரக்கூடாது. பொல்லாத இருதயம், அதாவது பொல்லாங்கான காரியங்களை பேசுவது, பொல்லாங்கான விஷயங்களை பேசுவது, இந்த மாதிரி இதை நம்ம ஆய்வு பண்ண வேண்டும். நம்ம இருதயம் எப்படி இருக்குது, நம்ம சரிப்படுத்தி வச்சிருக்கிறோமா, ஸ்திரப்படுத்தி வச்சிருக்கிறோமா, இல்லாட்டா பொல்லாதவைகள் இதில் வருதா, நம்ம செயல்படுகிற பேசுகிற விஷயத்தில் பொல்லாங்கான காரியங்கள் வெளிப்படுகிறதா, வெளிப்பார்வைக்கு எப்படி தெரிகிறது, இதை நாம் விவேகத்தோடு சிந்திக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்துகிறார். இப்போ 4ஆவதாக வாசிக்கும்போது 2 கொரிந்தியர் 6:11 வாசிக்கும்போது, நல்ல இருதயம் பூரிக்கும் இருதயம், சந்தோஷப்படும் இருதயம். பூரிக்கும் இருதயம் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், எப்பவும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். துக்கத்தினால அந்த இருதயம் நிரம்பி இருக்கிறாது. இருதயம் சந்தோஷத்தினாலே நிரம்பி இருக்கும், மகிழ்ச்சினாலே நிரம்பி இருக்கும், ஆண்டவருடைய ஆனந்த மகிமையினாலே நிரம்பி இருக்கும். அதில் கவலை இருக்காது, கவலை வைக்கக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிற பூரிக்கும் இருதயத்தில் என்ன வைக்கக்கூடாது, கவலை வைக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, சந்தோஷமாகவே வைத்து கொள்ளணும். அப்படி எதை எடுத்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளணும். அதை நாம் தொடர்ந்து கையாள வேண்டும். தேவன் விரும்புகிற காரியம் எப்போதும் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் கவலையோடு இருங்க, அழுதுகிட்டே இருங்க, நீங்கள் துக்கத்தோடு இருங்கன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. சந்தோஷமாக இருங்கன்னு தான் சொல்கிறார். அது 2 முறை சொல்கிறார். சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஒரு இடத்துல இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது தெளிவாக சொல்கிறார். என்ன தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. அவர் நீங்கள் கவலைப்படுறீங்களே, சந்தோஷமாக இல்லாமல் கவலைப்படுறீங்களே, ஏன் கவலைப்படுறீங்க, கவலைப்படுறதுனால நீங்கள் ஒரு முளை உங்கள் சரீரத்தில் கூட்டிக் கொள்ள முடியுமா அப்படின்னு அந்த கவலையை குறித்து எதிர்த்து பேசுகிறார். கவலைப்படக்கூடாது, துக்கமுகமாக இருக்கக்கூடாது, பூரிக்கும் இருதயத்தை உடையவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். சரி, இதுக்கு நேராக அடுத்து நம்ம வாசிக்கும்போது ரோமர் 1 நம்ம வாசித்து பார்த்தா அதில் என்ன சொல்கிறான்னு, உணர்வில்லாத இருதயம், உணர்வே இருக்காது. சில இது ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, உணர்வே இல்லாமல் இருப்பாங்க. எந்த உணர்வு, கர்த்தரை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்காது, குடும்பத்தை குறித்த ஒரு பொறுப்பு இருக்காது, சபையை குறித்த ஒரு பொறுப்பு இருக்காது, ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்த ஒரு பொறுப்பு இருக்காது. உணர்வே இல்லாமல் எப்பவும் எரும மாடு மாதிரியே இருப்பாங்க. எரும மாடு எதுக்கும் கவலைப்படாது. பசிச்சா என்னத்தையாவது சாப்பிடும், அது பாட்டில் போகும், அது பாட்டில் வரும். ஆபத்து வர்றது அதுக்கு தெரியவே தெரியாது. ஒரு பொறுப்பு இல்லாமல், உணர்வு இல்லாமல், உணர்வு அவர்களுக்குள்ளே வெளிப்படாமல் அப்படியே இருப்பாங்க. உணர்வில்லாத இருதயம். சரி, அடுத்து நம்ம பார்க்கும்போது கவனிக்கலாம். யோவான் 16:20 பார்க்கும்போது சந்தோஷப்படும் இருதயம். சில விஷயங்களை, ஆண்டவருடைய காரியங்களை கேட்கும்போது நம்ம சந்தோஷப்படணும். சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அதுதானே, அது அப்படித்தானே அப்படின்னு அதை சாதாரணமாக எழுதக்கூடாது. தேவனுடைய அற்புதங்கள் நடக்கும்போது, தேவனுடைய அதிசயங்கள் நடக்கும்போது நம்ம சந்தோஷப்படணும். இன்னொரு காரியம் நம்ம வாசிக்கும்போது யோவான் 14:27 7வது பாயிண்ட் சொல்கிறேன். கலங்காத பயப்படாத இருதயம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். கலங்காத பயப்படாத இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். சமாதானத்தினால நிரம்பி இருக்கணும் நம்ம இருதயத்துக்குள்ள. இந்த 7 இருதயத்தை குறித்து தேவன் நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். நவமான இருதயம், நல்ல இருதயம், அடுத்து ஸ்திரப்படுத்தப்படும் இருதயம், பூரிக்கும் இருதயம், மகிழும் இருதயம், சந்தோஷப்படும் இருதயம், பயப்படாத இருதயம். இப்படி 7 விஷயங்களை தேவன் நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். இதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ரோமர் 1:21. உணர்வில்லாத இருதயம், இருளடைந்த இருதயம், தேவனை மகிமைப்படுத்தாத இருதயம், சிந்தனையினாலே வீணராகி போன இருதயம். இப்படி அதில் 7 இருதயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக யோவான் 16:6 துக்கம் நிறைந்த இருதயம். இப்போ 7 நல்ல இருதயங்களை குறித்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 7 பொல்லாத இருதயங்களை குறித்து, கெட்ட இருதயங்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை விட்டு விடுபட்டு நல்ல இருதயமாய் நாம் மாற்றப்படும் போது
சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, ஆண்டவருக்குள்ள எப்போதும் பூரிக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை நமக்கு தொடரும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியத்தோடு முடித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.